ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் இன்றைக்கி ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்போ ஃப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த புக்கோட ஆத்தர் மார்க் டக்ளஸ். இந்த புக்கு பப்ளிஷ்ட் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 2000. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டிசிப்ளின்ட் மைண்ட் செட் பில்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங்கோட சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பத்தாது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மைண்ட் செட்டும் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த புக்கோட சம் இம்பார்ட்டன்ட் கீ லெசன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் இஸ் அன்பிரெடிக்டபிள். அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ப்ராபபிலிட்டி என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். அதாவது நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இருக்க க்ரீட் அண்ட் ஃபியர்னஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஓரியன்டட் ட்ரேடிங். அதாவது நீங்கள் எப்போ ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க, என்ட்ரி டைம் என்ன, எக்ஸிட் டைம் என்ன, எல்லாமே ஃப்ரீ டிஃபைன் பண்ணி கரெக்டாக பண்ணணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் ட்ரேடிங்கில் எப்படி சர்வைவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ் வர்றது அப்படிங்கிறது நார்மல், அது அன்அவாய்டபிள். பட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், உங்களுடைய பொசிஷன் சைஸ் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு சேஃப், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கை பற்றி நம்ம சம் கீ லெசன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கப்போ இந்த புக்கை ஃபுல்லாக படிங்க. முக்கியமாக இன்ட்ராடே, ஸ்விங் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் மாஸ்டர் ஆகணுங்கிற மைண்ட் செட் இருக்கா? அப்போ உங்களுக்கு சைக்காலஜி நிறையா தெரியணும். அதுக்கு நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கணும். உங்களில் யாருக்கெல்லாம் புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.